தவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறை அறிக்கை அளித்திருக்கிறது. ஏற்கனவே ஊத்தங்கரை தவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் பேரில் 3 பேரை கைது செய்திருந்தது காவல்துறை. இந்த நிலையில் காவல்துறையின் சார்பாக அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அதில் இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், காவல்துறை வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? தவேக கட்சி எம்எல்ஏக்களை பேரம் பேசி மாற்றுக் கட்சிகளுக்கு மாற்றுவதற்காக பேரம் பேசப்பட்ட வழக்கில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 3 நபர்களை தற்போது சென்னை அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அரும்பாக்கத்தை சேர்ந்த ஐபிடிஎஸ் என்ற தேர்தல் கருத்து கணிப்பு ஆலோசகர் திருநாவுக்கரசு, அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியைச் சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகிய 3 கைது செய்யப்பட்ட நிலையில் கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி, முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபர்களாக கருதப்படக்கூடிய கார்த்திக் மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட 3 நபர்களை தற்போது சென்னை அழைத்து வந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சென்னை காவல்துறையானது விரிவான அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ரூபாய் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக தற்போது சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான இளையராஜா என்பவர் சில தினங்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததாக, அந்த புகாரில் தனது கைபேசியில் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற நபர் தான் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சிலர் கேட்டுக் கொண்டதன் பேரில் தொடர்பு கொள்வதாகவும் தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். ஆனால் தான் வேறு பணியில் இருப்பதாக கூறி அந்த எம்எல்ஏ தவேக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ தொடர்பை துண்டித்ததாகவும் வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்பவர் எம்எல்ஏ இளையராஜாவிடம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், அதற்கு சன்மானமாக ரூபாய் 35 கோடி வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியதாகவும் தவேக எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் புகாரில் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளையராஜா தனக்கு விருப்பமில்லை எனவும் இனிமேல் இன்னும் பேசாதீர்கள் எனவும் கண்டிப்புடன் கூறியதுடன் தான் குறித்து பேசியதை வெளியே தெரிவித்தால் இளையராஜாவும் அவரது குடும்பத்தினரும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என திருநாவுக்கரசு மிரட்டியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்துதான் இளையராஜா அவர்கள் சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் தன்னை மிரட்டிய திருநாவுக்கரசு உள்ளிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்ததாக தற்போது சென்னை காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. அப்புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஐபிடிஎஸ் என்ற தேர்தல் கருத்து ஆலோசகரான திருநாவுக்கரசு, அதே போன்று திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகிய 3 நபர்களை தற்போது சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னாள் திமுக அமைச்சரான செந்தில் பாலாஜியின் நெருக்கமானவராகவும் மற்றும் அவரது அலுவலக பணியாளர்களான ரமேஷ் மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட 3 தற்போது கரூரில் கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சர் தற்போது கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் என்பவர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட நரேஷ் மற்றும் தியாகராஜன் ஆகியோரை சென்னையில் சந்தித்து இத்தகைய பேரம் பேசுவதற்கு திட்டம் கொடுத்ததாகவும் தற்போது சென்னை காவல்துறை விளக்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த எம்எல்ஏ இளையராஜா மட்டுமல்லாமல் மேலும் சில நபர்களையும் இவர்கள் பேரம் பேசுவதற்கும் தற்போது சென்னை காவல்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. தற்போது ஒரு எம்எல்ஏ மட்டும் புகார் அளித்த நிலையில் மற்ற எம்எல்ஏக்கள் யாருமே தற்போது வரை புகார் அளிக்கவில்லை. பேரம் பேசப்பட்ட மற்ற தவேக எம்எல்ஏ யார், இதன் பின்னணியில் இன்னும் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையில் சென்னை காவல்துறை ஈடுபட்டு வருவதாக சென்னை காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. அன்பரசன், கைது செய்யப்பட்டவர்கள் தவிர வேறு யாரெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்? ஐபிடிஎஸ் எனப்படைய தேர்தல் கருத்து கணிப்பு ஆலோசகர் திருநாவுக்கரசு, அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியை சேர்ந்த நரேஷ், மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகிய 3 தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கரூரை சேர்ந்த, அதாவது முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமாக கருதப்படக்கூடிய ரமேஷ் மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட 3 தற்போது கரூரில் பிடித்து அவர்கள் வீட்டில் சோதனை நடத்தி அங்கு 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு தற்போது சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மேலும் சில நபர்கள், அதாவது இந்த 3 நபர்கள் மட்டுமல்லாமல் மேலும் சில நபர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை ஈடுபட்டு வருவதாகவும், அவர்களுக்கு பின்னணியில் இந்த பேரம் பேசப்பட்ட நிகழ்வானது அனைவருக்கும் தெரிந்து நடந்திருப்பதாகவும் சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு அனைத்திற்குமே மூளையாக திமுகவின் நிர்வாகியான செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் தான் இதற்கு அனைத்திற்கும் மூளையாக செயல்பட்டதாகவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அவர் தற்போது தலைமறைவாக இருந்து வருவதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அசோக் குமாரின் தூண்டுதலின் பேரிலேயே அந்த திருநாவுக்கரசு, அதே போன்று கைது செய்யப்பட்ட மற்ற நபர்கள் தியாகராஜன் உள்ளிட்ட மற்ற நபர்களும் சென்னையில் தனித்தனியாக சந்தித்து பேசியதும், இவர்கள் அனைவருமே தவேக எம்எல்ஏக்களுக்கு கால் செய்து பேரம் பேசியதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும், இவர்கள் தவேக ஆட்சியை கலைக்க
வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறாக செயல்பட்டதும் தெரிய வந்ததாக சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 நபர்களுடன் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதன் பின்னணியில் தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தற்போது சென்னை காவல்துறை தேடி வருவதாகவும், அவர் கைது செய்யப்படும் பட்சத்தில் இந்த பின்னணியில் இன்னும் யார் யார் இருந்தார்கள், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் யார் யார் இந்த பின்னணியில் இருந்து தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி திட்டங்களை தீட்டினார்கள் என்பது குறித்து விரிவான தகவல்கள் வெளிவரும் எனவும் சென்னை காவல்துறையானது தற்போது தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.